சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இன்னைக்கு வந்து பெண்கள்ன்ற தலைப்புல 4வது அத்தியாயத்துல 43வது பார்க்க போறோம் குரான்ல இருந்து. சோ அது படிக்கலாம் சிஸ்டர். 43. ஓகே பிரதர். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் உடையோராக இருக்கும் நிலையில் நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் நீங்கள் முழுக்காலி குளிப்பு கடமையானவராயிருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஆனால் பள்ளியை கடந்து செல்பவர்களாகவே தவிர இன்னும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ அல்லது மலஜலம் கழித்தோ அல்லது பெண்ணை தீண்டி தாம்பத்திய உறவு கொண்டு இருந்தோ சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளாவிடில் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள். அதை தொட்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தயமும் செய்து தடவிக் கொள்ளுங்கள். பிறகு தொழுகுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழைகளை மிக பொறுப்பவனாக, குற்றங்களை மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்போம். நம்பிக்கை கொண்டவர்களை, நீங்கள் இன்னவர் என்று அறியாத போதையின் போதும் குளிப்பு அவசியமாக இருக்கும் நிலையிலும் உள தூய்மை கொள்ளும் வரை நற்காரியங்களின் பக்கம் நெருங்காதீர்கள். அவ்வழியாக கடந்து செல்ல நேரிட்டால் தவிர நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மலஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து தண்ணீரை பெறாவிடும் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். இதுல வந்து உங்களை உணர முடியாத போதையில இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா தண்ணி அடிக்கிறது முஸ்லிம் மதத்துல ஹராம் தானே, செய்யக்கூடாதது தானே. ஸோ அப்ப வேற என்ன போதை அப்படின்னு தெரியல. ஒருவேளை கரிமீன் சாப்பிட்டாலும் ஒரு போதை தள்ளும் இல்லையா, அந்த உண்ட மயக்கம். ஸோ அந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது முக்காலி குளிப்பு கடமையானவராய் இருந்தால் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தை சொல்றாங்களா என்னன்னு தெரியல. குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஆனால் பள்ளியை கடந்து செல்பவர்களாகவே தவிர இன்னும் நீங்கள் நோயாளிகளாகவோ பிரயாணத்திலோ அல்லது மலஜலம் கழித்தோ. இதுல பாத்தீங்கன்னா நோயாளிகளா இருந்தா தொழுகை பண்ணக்கூடாது, பிரயாணத்துல தொழுகை பண்ணக்கூடாது, மலஜலம் கழித்தால் தொழுகை பண்ணக்கூடாது, பெண்ணை தீண்டி தாம்பத்திய உறவு கொண்டு இருந்தால் தொழுகை பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப காமத்தில் வருவதும் அசுத்தமான விஷயம்ன்றது இதுல வருது பாருங்க, இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இது வந்து யார் அவரு, நாகராஜன் சாது. கணவன் மனைவி தாம்பத்தியத்துல இருக்கும்போது கூட நீங்க ருத்ராட்சத்தை அணியலாம், ஏன் காமமே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, அவர் காமமே கடவுள்ன்றாரு, இவங்க வந்து காமம் கடவுளால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படின்றாங்க. ஆனா ரெண்டுமே தவறுதான். சரி, ரெண்டுமே அசுத்தமான, இது அசுத்தமான விஷயம்ன்றது இங்க இருக்குது பாருங்க. சோ அப்ப உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கல அப்படின்னா பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள் அப்படிங்கிறாங்க. சோ பெரும்பாலும் இது பாலைவனத்தினருக்கான அங்க தோன்றிய மதம் அப்படிங்கிறதுனால பரிசுத்தமான மண்ணுன்னு எதை சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்படி ஏதாவது அங்க இருக்குமோ என்னவோ தெரியல. அதனால உங்களோட முகத்தையும் கையையும் தடவிக்கொள்ளுங்கள், பிறகு தொழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி மண்ணத்தை எடுத்து முகத்துல தடவுனா எப்படி கிளீன் ஆகும், அது எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கொடுக்குமோ என்னவோ தெரியல. ஏன்னா அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது இல்லையா, கேரளால ஏதோ மணல்ல முழு உடம்பு ஃபுல்லா மண்ணை போட்டுருவாங்க, அது வந்து சேரோ புற்று மணல் பிரதர். பாம்பு புற்று இருக்குல்ல, புற்று மணல். புற்று மணல். ஓ, அது
அத வந்துட்டு புற்றுமண் குளியலோ சொல்லுவாங்க. மண்குளியல்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது ஏதோ சம்திங் இருக்கும் போல இருக்குது. சோ அதனால அதை தடவிக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. சோ இந்து மதத்துல இதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணிய அதாவது குளிக்காத ஒரு பட்சத்துல வந்து தண்ணி இப்படி தெளிச்சுக்குவாங்க இல்ல, அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. மொத்தத்துல வந்து நான் அசுத்தமா இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும். அப்ப அதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் என்னால முடிந்த ஒரு விஷயத்த பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. சரி, ஓகே. இது வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சோ இதுல மலை ஜலம் கழித்தோம் அப்படின்னா டாய்லெட்டை கிளீன் பண்ணாமலே மண் எடுத்து தலையிலும் கையிலும் தடவிட்டா போதுமா அப்படிங்கறதுலாம் ஒண்ணுமே புரியல. சோ அது வந்து முஸ்லிம் சகோதரர்கள் கமெண்ட்ல அதுக்கான அர்த்தம் என்னன்னு போடுவாங்க. அடுத்தது வந்து நோயாளியாக இருக்கும் பொழுது, அதாவது முடியவே முடியாத அந்த மாதிரி நோயாளியா இருக்கும் பொழுது தொழுகைக்கு நெருங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இது வந்து குரானில் இப்படி போட்டு இருக்குது. சோ இதே எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து திருவருட்பால வள்ளலாறு, அவர் வந்து மலஜலம் கழிக்கிற நேரத்தை தவிர எப்பவுமே நீ இறைவன் நினைவிலே இரு அப்படின்ட்டு அவரு வள்ளலார் சொன்னதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா உண்மையிலே கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக அப்படின்னா, நீ எப்ப வேணாலும் இறைவன் நினைவுல இரு இல்லையா? இப்ப வள்ளலார் வந்து கடவுளை நினைனால கடவுளை எப்படி நினைப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இங்க வந்து தொழுகை, இது கடவுளை நினைக்கிறது கிடையாது. ஏற்கனவே எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை அப்படியே பண்றது. இப்ப ஸ்கூல்ல வந்து நேஷனல் ஆந்தம் சொல்றாங்க, ஸ்கூல் பிரேயர் சொல்றாங்கன்னா அதை சொல்றது, அதை ஒன்னும் உணர்வுபூர்வமா சொல்ல போறது கிடையாது. சொல்லதான் ஒப்பிக்க போறாங்க. தொழுகை கூடவே பாடி மூவ்மெண்ட்ஸோட பண்ண போறாங்க. சோ இது வந்து கடவுளை நினைக்கிறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ அதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்றாங்க. பட் இறைவனை நினைக்கணும்னா இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியணும். அது எந்த மதத்திலுமே சொல்லப்படல. அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது. அவரு கடைசி 100 வருடம் பூமிக்கு வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன். உண்மையிலே ஆத்மாக்களாகி நீங்க, அதாவது உயிர் என் கூட தான் இருந்தீங்க. இதைதான் பரந்தாம பரலோகம்னு சொல்றோம். நாம முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருக்கும், அனைத்தும் நிரம்பி இருக்கும், இல்லாத பொருளே கிடையாது. அதே மாதிரி மனிதர்களும் ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாம் நிரம்பி இருக்கும். 150 வருடம் பரிபூர்ண ஆயுள், சின்ன நோய் கூட இருக்காது, எந்த குறையும் இருக்காது. அப்படி ஆனந்தமாக இருப்போம். சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அதுக்கு கூட அசுத்தத்தை சாப்பிடுற எண்ணமோ, இந்த மாதிரி விலங்குகளை அடிச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி, அல்லது மனிதர்களுக்கு துக்கம், மனிதர்களுக்கு இல்லை மற்ற விலங்குகளுக்கே துக்கம் கொடுக்கறது, இதெல்லாம் இருக்காது. சோ அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்த நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிடுறோம். இந்த நேரத்தில் இதுக்கு காரணம் சொல்றாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்பீங்க, ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பீங்க. ஏன்னா அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாமே பண்ணுது. அது எப்பவுமே இருக்கும். அழியக்கூடிய உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடறோம் இதே பூமி நரகமாகும் போது 2500 வருஷம் கழிச்சு. அப்பதான் ஆத்மா நினைக்கும் போது இருந்த ஆனந்தம் கட்டாயிடும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதுல கவனம் இல்ல, வெளியில போகுதுன்னும் போது புலன்கள் மூலமாக ஆனந்தத்தை அடைய முயற்சி செய்யறோம். அங்கதான் சாத்தான் கிட்ட சிக்கிறோம். சாத்தான் வந்து வெளி உலக கவர்ச்சியில தான் உங்களை மயங்க வைப்போம். சோ அப்பதான் பாவம் செய்யறோம். அப்பதான் மனிதனுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரங்கள் வந்து பாடாப்படுத்துது. அதன் வசப்பட்டு அவன் செய்யற பாவம் ஒரு லெவலுக்கு மேல போக போக தண்டனை அவனுக்கு அதிகமாயிட்டே போகுது. இப்ப தண்டனை உச்சத்துக்கு போனது காரணம் அதுதான். சோ இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் வர வந்து சிம்பிளா சொல்றாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்னு இருக்கும்போது நீ நல்ல பிள்ளையா இருந்த, உடல் வந்துதான் மாட்டிக்கிட்ட. சோ அப்ப மீண்டும் நீங்க ஆத்ம உணர்வுக்கு வரணும். ஆனா அந்த சக்தி இல்லை. இப்ப புலன் இன்பத்துக்கு, மாமிச உணவு, காமத்துக்கு, எல்லாத்துக்கும் அடிமை ஆயிட்டாங்க. வெளி உலகத்தை சுத்தி பார்க்கறது அதுவே. சோ அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை பரமபிதாவை நினைவு செய்யுங்க. அவரைத்தான் அல்லாஹ்னும் பரமசிவனும் சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவரே கடைசியில வரார். இது வரைக்கும் வந்தவர்களுக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஆனால் கடவுள் இந்த கடைசி நேரம் கொடுக்குறாரு இல்லையா ஞானம், எல்லாமே இருக்கு. சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணர்ல இருந்து, இயேசுல இருந்து, நபில இருந்து, புத்தர்ல இருந்து எல்லாமே மறுஜென்மம் எடுத்து அனைத்தையும் இழந்துதான் இப்ப இருப்பாங்க. தான் முன்ஜென்மத்தில் அப்படி இருந்தோன்றதே மறந்துதான் இருப்பாங்க. சோ இப்ப இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது எல்லாரும் வந்து எடுப்பாங்க. ஆனா
மதத்தை உருவாக்குனவர்கள்லாம் கடைசியில வந்து எடுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் இதை எடுக்க மாட்டாங்க இல்லையா? அவங்கவுங்க மதத்தை தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில உலக அழிவு வரும்போது வேற வழி இல்லாமல் இதை எடுப்பாங்க. அவங்களுக்கு காட்சி கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை நிச்சய புத்தி வந்து அப்ப எடுப்பாங்க. ஆனா அதுக்குள்ள உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். ஆனால் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லணுமே அப்படின்ற எண்ணத்தோட போனதுனால மறுபடியும் அவங்க மதம் எப்போ உருவாகுதோ சொர்க்கம் வந்துடும். சொர்க்கத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. நரகம் வந்த பிறகு மதங்கள் உருவாகும் போது அந்தந்த மதம் ஸ்தாபனை பண்ண வேண்டிய நேரத்துல மதஸ்தாபகர்கள் வந்து இறைவனுடைய ஞானத்தை கொஞ்சம் சொல்லும் பொழுது மனித வழி நிறைய கலந்தே வந்துடும். சோ அதுதான் மதங்கள். அப்ப கடவுளுடைய வழியும் இருக்குது, எல்லா மதத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை தான் நம்ம பொறுக்கி எடுத்து கொடுக்கிறோம் இல்ல. இந்தந்த டைம்ல வந்து கிளீனா இருக்கணும்ன்றாரு கடவுள். சொல்றாரு, நீ குப்பையா தான் இருக்கிற, அதுக்கு பேர் தான் கலியுகம் இல்லையா? பாவிகள் நிரம்பிய இடம் தான் கலியுகம், புண்ணியவான்கள் நிரம்பிய இடம் சொர்க்கம். அங்க போறதுக்கான வழியை இப்பதான் கொடுக்கிறார், கடைசியில தான் கொடுக்கிறார். சோ இப்ப நீங்க அங்க போகணும்னா ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யும். இதன் மூலம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல இருந்து விலகணும். அப்ப மெயினா உடம்புன்னு நினைச்சாதான் இந்த பிரச்சனை. இருக்கல மிகப்பெரிய எதிரி காமம், பாலியல் குற்றங்கள் தான் உலகம் ஃபுல்லா நடக்குது. சோ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் ஆத்மா நினைங்க. ஆத்மாவுடைய அப்பா தான் கடவுள். அப்ப கடவுளுடைய குழந்தை தான் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் பொழுது என் அப்பாவுடைய குழந்தை எனக்கு சகோதரன் அல்லது சகோதரி தானே. அப்ப எப்படி காமம் வரும்? சோ இந்த யுக்தியை இப்ப கொடுக்கிற சொர்க்கத்துக்காக நம்மளை தயார்படுத்துறதுக்காக. சொர்க்கத்துல காமமே இருக்காது, ஏன்னா இப்ப அந்த குணம் பிராக்டிஸ் ஆயிடும். ஆத்மாவை பாக்குற பயிற்சி அங்கேயும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அங்க குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். சோ இப்படித்தான். அப்படி இருந்ததுனால்தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை இன்னை வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி தெய்வம்னு வழிபடுறாங்க, தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்ததுனால. சோ கடவுளுடைய உன்னதமான படைப்பு சொர்க்கம், சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். அதிலும் நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணன். அப்ப படைப்பவரை வணங்குங்கள், படைப்பை வணங்காதீங்கன்னா உன்னதமான படைப்பு, கடவுளுக்கு ஈக்குவலான படைப்பு, அவரை வணங்கலாம். ஏன்னா தூய்மைக்காக அந்த வணக்கம். எவ்வளவு இந்து கோயில்கள் எல்லாம், குறிப்பா நாராயணன் கோயில் எல்லாம் எவ்வளவு தங்க நகை மாலை அவ்வளவு இருக்குது இல்லையா? ஆனால் இப்ப அந்த நாராயணனே எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இருப்பார். இப்ப அந்த நாராயணன் பதவியை அவரு தான் கொடுக்கிறார் இந்த ஞானத்தை குறித்து. சோ அப்ப நீங்க இந்த ஞானத்தை எடுத்து நாராயணன் ஆகிற வழியை பாருங்க. சோ அதனால படைப்புகளை விட்டு படைப்பவரை வணங்குற வேலை கிடையாது, நினைக்கிறது. அவர் அப்பா, உடம்புக்கு இல்ல, ஆத்மாவுக்கு. பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்றது கரெக்ட் உடம்புக்கு. ஆத்மாவுடைய அப்பான்றது தத்தெடுத்து ஞானத்தை கொடுக்கிற ஆஸ்தியை, சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு இல்லையா? அப்பதானே ஆஸ்தி கொடுக்க முடியும். ரோட்ல போறவங்க கொடுப்பானா? இல்ல வேற யாராவது கொடுத்தாங்களா இது வரைக்கும்? ஒரு மதமும் வந்து அந்த மதம் வந்த பிறகு இன்னும் பிரச்சனை தானே அதிகமாச்சு. சோ மதங்களற்ற உலகத்தை கடவுள் தான் படைக்கிறார். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2500 வருடம் காம கோபம் பற்று பேராசங்கத்துல மூழ்கணும். அதுல இருந்து விடுபடணும்னா ஒரு வினாடி விடாம இறைவனை நினைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா மீண்டும் 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 வெளி உலக விஷயங்கள் உங்களுடைய புத்தியை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டினாலும் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே நிறைய எண்ணங்கள் இருக்குது இல்லையா? சோ மீண்டும் மீண்டும் இறைவனோட புத்தியை இணைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இவங்க எப்பெல்லாம் கடவுளை நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ, குறிப்பா மலை ஜலம் கழிக்கும் போதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்பதான் இறைவனை முழுசாவே நினைப்பாங்க. ஏன்னா அங்கதான் வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் கிடையாது இல்லையா? சோ அப்படி நினைவுல இருந்ததுனாலதான் சபரிமலை ஐயப்பன் பாத்தீங்கன்னா டாய்லெட் போற போர்ஸ்லதான் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். வேற எப்ப அந்த மாதிரி உட்காருவாங்க? அப்பவும் இறைவனை நினைத்தார் அப்படிங்கறதா அதோடைய அர்த்தம். தாம்பத்தியத்தில் இருந்து சுத்தம் பண்ணாமல் நீங்க தொழுகை பண்ணக்கூடாது. சோ குளிக்கிறதுன்னு வச்சுக்கலாம், தொழுகை பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்ப தாம்பத்தியத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய துவா அப்படின்றாங்க. இப்ப முரண்படுப்பாங்க. அது தவறான காரியம். தவறான இது எப்படின்னா, ரேப் பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய துவா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா காமம்ன்றதும் ரேப்புக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இல்லையா? இது கூட்டு களவானே, அது விரும்பாத ஒருத்தரை போய் பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இப்ப சொர்க்கம் பரிசுத்தமான உலகம், அங்க பரிசுத்தமான கன்னிகள் உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் அங்க கிடைக்கும்.
ஸ்ரீகிருஷ்ணரை சுற்றி நிறைய பெண்கள் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. அங்க காமத்தெல்லாம் ஈடுபட மாட்டாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருப்பாங்க. ஆனா மனைவியிடம் கூட அவங்களுக்கு சலனம் வராது, குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க. சோ காமத்துல ஈடுபடுறதுக்காக அங்க கொடுக்கறது கிடையாது யாரையுமே. சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ இங்க கடவுள் கொடுக்கிற ஞானம் என்ன அப்படின்னா, நீங்க இங்க காமம்லாம் ஈடுபடவே கூடாது, இச்சையா பார்க்கவே கூடாது. அப்படி நீங்க எந்த தப்பு பண்ணாலும், காமமோ கோபமோ பற்று பேராசை அகங்காரத்தினால எதுல விழுந்தாலும், மனதளவுல விழுந்தா கூட உங்களால இறைவனை நினைக்க முடியாது. அப்ப நீங்க இறைவனே நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு அது தெரியும். ஆமா, கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இறைவனை நினைக்கும் போது கிடைக்கிற அந்த ஆனந்தம் வர மாட்டேங்குதுன்ட்டு. மற்றபடி தொழுகை பண்றது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்ல. இப்படி விழுந்து வரப்போறோம், இது சொல்ல போறோம், இது வந்து மெக்கானிக்கலா பண்றது, மந்திரம் சொல்றோம், இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா இறைவனை நினைக்கிறோமா இல்லையான்றது, இறைவனை முதல்ல நினைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, கடவுள் சொல்லிதான் தெரியும். சோ நினைக்க அந்த அனுபவம் உங்களுக்கு ஆகும். அடுத்தது இறைவனோட கனெக்ட் ஆகாது. குறிப்பாக காமத்திலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா, அதாவது காமம் சார்ந்த எந்த விஷயத்துல நீங்க ஈடுபட்டாலும் சரி, துணையோடவோ அல்லது தனியாகவோ, 2-3 நாளைக்கு உங்களுக்கு புத்தி இறைவனிடம் இணையவே இணையாது. அது 1 வாரம் 1 மாச கணக்கு கூட ஆகும். சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய எதிரி அது. அடுத்தது இந்த மலஜலம் கழித்தல் அப்படின்னு சொல்றது வந்து, டாய்லெட் போனா குளிச்சிடணும் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. டாய்லெட் போனா குளிச்சுட்டு கடவுளை நினைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. டாய்லெட் போனா குளிக்கணும், மற்றபடி நீங்க டாய்லெட் போயிட்டு இருக்கும்போதே இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆத்மாவை தூய்மைப்படுத்தும். பட் இங்க தூய்மையாக இருக்கணும், அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும். சோ இது வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி நம்ம சொல்றது. மதங்கள் வந்து நரகத்திலே வாழறதுக்கான வழி. சோ சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல இங்கேயே கண்டினியூ பண்ணணுமான்றது அவங்களுடைய விருப்பம். சரி. நிச்சயமாக அல்லாஹ் மிக பொறுப்பவனாக, மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். என்ன பொறுக்கிறார் அப்படின்னா, கடந்த 100 வருடமாக உலகம் அழியறதுக்கு கடைசி 100 வருடம் தான் இறைவன் ஒரு வயோதிகர் உடல் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த வயோதிகருக்கு. இவரைத்தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்படுது. ஆதாம்னா ஆதி மனிதன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனுஷன் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி குப்பையாக மண்ணினால ஆன இந்த தேகத்தை தவிர எதையும் நினைக்க முடியாத ஒரு போதையில இருந்த மனிதனை, நீ இந்த உடம்பு கிடையாது, ஆத்மான்னு கடவுள் எழுப்புற. அதுதான் ஆதாமை மண்ணுல இருந்து எழுப்புறாருன்னு சொல்றது. சோ இதுல இன்னொரு விஷயம் பாருங்களா, நீங்கள் போதையோடு இருக்கும் வரையில் நீங்கள் சொல்றது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். சோ இது வந்து என்ன சொல்லுவாங்க முஸ்லிம்ஸ் அப்படின்னா, அந்த உச்சரிக்கிற வார்த்தைக்கு உண்மையிலே அந்த அர்த்தம் தெரிந்து அந்த உணர்வில், இப்ப நம்ம ஓம் சாந்தின்னு சொல்றோம். சோ ஓம் சாந்தி அப்படின்னா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தி அப்படின்னா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. சோ அல்லாஹ் பொறுப்பவனாகவும் மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாருமே பாவிகள் தான், டவுட்டே கிடையாது. சோ இங்க கடவுளுடைய மன்னிப்பு இந்த ஞானத்தை கொடுப்பதுதான். இதுக்கு மேல மன்னிக்கிறது நீங்க தான் உங்களை மன்னிச்சுக்கணும், அதன்படி நடந்து. மற்றபடி பாவத்திற்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு, அதுல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். அதற்கான வழிதான் என் நினைவுல இருந்து அந்த பாவத்தை அழிச்சிடுங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? காமம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும்போது நீங்க போய் மாட்டிக்க மாட்டீங்க. இல்லாட்டினா அதுல போய் மாட்டி தண்டனை அனுபவிப்பீங்க. அதே மாதிரிதான் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. சோ இறைவனை தவிர எதுவுமே என்னது கிடையாது, யாருமே என்னுடையது கிடையாது. அனைத்தையும் மறக்கணும். நான் புள்ளி, என்னுடைய அப்பா ஒரு புள்ளி அப்படிங்கிற ஞானத்தை தினம் தினம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சோ 100 வருடமா கொடுக்கிறார். அதனால்தான் பொறுமை மிக்கவன், மன்னிப்பு மிக்கவன் அப்படின்னு சொல்றது. ஓகே சிஸ்டர், இது 44 படிங்க சிஸ்டர். நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் தாம் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர். நீங்களும் வழிகேட்டு விட வேண்டும் என்றே அவர்கள் நாடுகின்றனர்.
So, இதுல வந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டோரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர். நீங்கள் வழிகேட்டு விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். So, வேதத்தில் ஒரு பகுதி அப்படிங்கிறது இறைவனுடைய ஞானம். அது முழுசா இறைவன் வரும்போதுதான் கிடைக்குது. சோ அப்ப இறைவனுடைய ஞானம் மொத்தமா இப்ப கிடைக்குது. இதோடைய ஒரு பகுதி, குட்டி குட்டி பகுதி ஒவ்வொரு மதத்திலும் கிடைக்குது. அதுதான் வேதத்தை கொடுக்கப்பட்டவர், வேதத்தில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர், இந்த விஷயங்கள்லாம் சொல்றது. சோ கடவுள் கொடுக்கறது மட்டும்தான் ஞானம், ஆத்மான்ற ஞானம், ஆத்மாவுக்கான ஞானம், உடலுக்கான ஞானம் கிடையாது. அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வழிகேட்டை விலைக்கு வாங்கிக்கிறாங்க இல்லையா? அதுல ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுடைய இது, அதாவது இறைவனுடைய ஞானம் கொஞ்சம் இருக்கும், மனிதனுடைய ஞானம் ஃபுல்லா இருக்கும். 1% கடவுளுடைய ஞானம், 99% மனித ஞானமும் இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த கரிமீன் சாப்பிடலாம், காமத்துல விழலாம், இந்த மாதிரி விஷயம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்ப அவங்க வழிகேட்டுல செல்வதைத்தான் விரும்புறாங்க. நீங்கள் வழிகேட்டு விட வேண்டும்னு அவங்களும் விரும்புறாங்க. அப்பதானே அவங்க கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா? சோ இப்படிதான் இருப்பாங்க. எச்சரிக்கையாக நீங்க தான் விலகி இருக்கணும். சோ எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கடவுளை நிராகரிச்சிடுவாங்க. அதான் நிராகரிப்பாளர்கள். மதத்தை நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மதவாதிகள் தான் கடவுளை நிராகரிப்பாங்களே. மதத்தை விட்டுட்டு வரும்போதுதான் கடவுளை பிடிக்க முடியும். சரி, ஓகே. 45 படிங்க சிஸ்டர். மேலும் அல்லாஹ் உங்களுடைய இவ்விரோதிகளை மிக்க அறிகிறவன். உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். சூப்பரான பாயிண்ட் இது. மேலும் அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கு அறிவான், பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன், உதவியாளனாகவும் இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர உனக்கு எவனும் வேண்டான்னு அர்த்தம் இல்லையா? அல்லாஹ் போதும்னா என்ன அர்த்தம்? அப்பா, அம்மா, கணவன், மனைவி அவங்களுடைய கடமையை செய்யுங்க. ஆனா அவங்கள இப்ப உறவுகளே எதுக்கு வளர்க்குறாங்க? திருமணம் பண்றது, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க பாத்துக்குவாங்க. அங்க சொல்றாங்க அல்லாஹ் போதும் உனக்கு. அல்லாஹ் பாத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கனாலே கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சோ உதவி, பாதுகாப்பு எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குது, மனிதர்கள் கிட்ட இருந்து கிடையாது. மனித வழி உங்களை கவுத்துடும், அது சாத்தானுடைய வழி. சோ பகைவர்கள் அப்படிங்கிறது உண்மையான அர்த்தம் இந்த 5 விகாரம் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதுதான் சாத்தான் சொல்றது. சோ அதுல இருந்து நம்மை பாதுகாக்க வராது. இது மற்ற மனிதர்கள் மூலமாக தூண்டப்படும். அதனால்தான் விலகி இருங்க. ஏன்னா பற்றுன்றது ஒரு விகாரம், சாத்தான். சோ அதுல இருந்து விலகி இருங்க. அப்ப எனக்கு அவசரத்துக்கு யார் உதவி செய்வா? ஆக்சுவலா நீங்க மனித வழியை பிடித்தாலே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஆனால் கடவுளை புடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணாகாது. கடவுள் சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை, அல்லாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாரும் நெருங்க கூட முடியாதுன்ற. மனிதர்கள் மட்டும் இல்ல, விஷ ஜந்துக்கள், விலங்குகள், இயற்கை சீற்றம் எதுவுமே உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற. இதுக்கு மேல என்ன கேரண்டி வேணும்? இறைவனை ஜஸ்ட் நீங்க நினைச்சா போதும். எதுவும் மந்திரம் எல்லாம் சொல்ல தேவையில்லை. மந்திரம் சொல்லிலாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிதானே இறந்தாங்க சிரியா, துருக்கி நிலநடுக்கத்துல. எல்லா மதத்தினருமே அவன் சாகும்போது அந்தந்த மதத்து சாமியை கூப்பிடதான் செய்வான். எதுவுமே ஆகாது. அதுக்காக இப்ப இந்த ஞானத்தை எடுத்தா உயிரே பிரியாதா? பிரியும். எப்படி பிரியும்னா, நம்ம ஆல்ரெடி இறைவன் கிட்ட போறதுதான் இங்க நினைவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தூய்மையாகி போகணும். ஆனந்தமாக இந்த உடலை விட்டு போவீங்க. ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறது அத்தனை பேரும் ஃப்ராடுங்கன்னா அத்தனை பேரும் அழிக்கணும்ல. அப்ப என்னங்கன்னா, நீங்க இறைவன் நினைவுல இருக்கனால அதுக்கு முன்னாடியே வாக்குழந்தன் சவுண்டு கேட்கும், டக்குன்னு நீங்க போயிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுலையுமே உங்க பற்று இருக்கக்கூடாது. இல்லாட்டினா ஐயோ நான் போயிட்டேன்னா என் மனைவி யார் பாத்துக்கோ, குழந்தை யார் பாத்துக்கோன்னா முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் இந்த அல்லாஹ் போதுமானவன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதோடைய ஆழம் தெரியாது உங்களுக்கு. இல்லாட்டினா ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வந்து அல்லாஹ் ஒருவனேன்ட்டு பிரச்சாரம் பண்றாங்க. இதோடைய கடவுளுடைய ஞானம் இதுல இருக்குது அப்படின்னா அல்லாஹ் போதுமானவன்றதுதான். சோ அதோடைய ஆழம் யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது இதுல புரியுது. ஓகே சிஸ்டர், மீதி நாம அடுத்தது பார்த்துக்குவோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.